வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மலேசியா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். வவுனியா அடப்பட்குளம் மக்கள் முன்னெடுத்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி மீண்டும் மருத்துவமனையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு மலேசியா சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை மேம்படுத்தும் வகையிலான இருதரப்பு உடன்படிக்கைகள் சிலவற்றிலும் கைச்சாத்திடப்பட உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முற்பகல் மலேசியா பயணமானார். மலேசிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அந்த நாட்டிற்கான விஷயத்தை மேற்கொண்டுள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார துறைகளில் பல்வேறு பரிமாணங்களை எட்டுவதாக ஜனாதிபதியின் மலேசியா விஜயம் அமையும் என்று நம்பப்படுகிறது. இதன்போது இலங்கை மற்றும் மலேசிய நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர தொடர்புகள் ஆரம்பிக்கப்பட்டு 60 வருடங்கள் பூர்த்தியாவதை முன்னிட்டு விசேட வைபவமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜனாதிபதியின் இந்த வருடத்திற்கான இறுதி வெளிநாட்டு விஜயம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச ஜப்பானுக்கான பிரதிநிதி யசுசி அகாஷிக்கும் இடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. யுத்தத்தின் பின்பு இடம்பெற்ற அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடன் கலந்துரையாடியதாக கோட்டாபய ராஜபக்சவின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கமன் பிளவும் கலந்து கொண்டிருந்தார். வீட்டுத் திட்டம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வவுனியா அடப்பன்குளம் மக்கள் நேற்று ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் 20 குடும்பங்களுக்கு வீட்டுத் திட்டம் வழங்கப்படவில்லை எனவும் தமக்கு வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டம் வேறு கிராமத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தே மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று காலை சுமார் 8 மணி முதல் இந்த உண்ணாவிரத போராட்டம் இடம்பெற்றது. மேலும் இரவு 9 மணி அளவில் அடப்பன்குளம் பிரதேசத்திற்கு மாவட்ட செயலாளர் வருகை தந்து மக்களிடம் கலந்துரையாடியதை தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பெண்ணொருவரை சித்திரவதைக்குட்படுத்திய ஹோமாகம போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். நாவலப்பிட்டியில் உள்ள வீட்டுக்குள் புகுந்து போலீஸ் பொறுப்பதிகாரி தன்னை சித்திரவதைக்குட்படுத்தியதாக குறித்த பெண் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வெலிக்கடை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரியாக செயற்பட்ட போதே குறித்த பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் கணவனிடமிருந்து பிரிந்து வாழ்பவர் எனவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாணந்துறை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளனர். பாணந்துறை பகுதியில் இருந்து ஹொரணை நோக்கி வந்த பஸ் வண்டியும் ஹொரணையிலிருந்து பாணந்துறை நோக்கி பயணித்த வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை இந்த விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்த 2வரும் ஹொரணை தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் மேலும் தெரிவித்துள்ளார். The first step. சுப உபந்தினிයක් වේවා. இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். Happy birthday. The first step. A united Sri Lanka. A brighter tomorrow.